வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் யுனிவர்சல் மோட்டாரை எவ்வாறு கனெக்ட், ஸ்டார்ட், ரன் செய்வது மற்றும் ரொட்டேஷன் டைரக்ஷனை ரிவர்ஸ் செய்வது மற்றும் யுனிவர்சல் மோட்டாரின் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் செய்வது என்பது பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் பின்வருவவற்றை செய்ய முடியும். டிஓஎல் ஸ்டார்டர் மூலம் யுனிவர்சல் மோட்டாரை சப்ளையுடன் கனெக்ட் செய்து மோட்டாரை ஸ்டார்ட் செய்தல், ரொட்டேஷனின் டைரக்ஷனை ரிவர்ஸ் செய்தல், நேம் பிளேட் டீட்டெயில்ஸை படித்து விளக்குதல், கண்டிஷனை இன்ஸ்பெக்ட் செய்து உறுதிப்படுத்துதல், டிஸ்மேண்டில் செய்து டெஸ்ட் மற்றும் ஃபால்ட்டை சரி செய்தல். இந்த பிராக்டிக்கலை செய்வதற்கு தேவையான டூல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் மிஷினரி ஆகியவற்றை சேகரிப்போம். இன்சுலேட்டர் கட்டிங் பிளையர், ஸ்க்ரூ டிரைவர், டபுள் எண்டட் ஸ்பேனர் செட், மெக்கர், டெஸ்ட் லேம்ப், ஓமீட்டர் ஆர் மல்டிமீட்டர், டேக்கோமீட்டர், யூனிவர்சல் மோட்டார், டிஓஎல் ஸ்டார்டர், ஐசிடிபி ஸ்விட்ச், multi-stand PVC copper cable, bare copper wire, electrician toolkit, coal chisel, wooden mallet, bearing puller, external and internal growler. கொடுக்கப்பட்ட யுனிவர்சல் மோட்டாருக்கு பொருத்தமான லோடை ஏற்பாடு செய்து அட்ஜஸ்ட் செய்யவும். ஒரு யுனிவர்சல் மோட்டார் ஹை ஸ்டார்டிங் டார்க் கொண்டது. லோட் இல்லாமல் மோட்டார் ஆபத்தான ஹை ஸ்பீடை அடைகிறது. இதன் விளைவாக டேமேஜ் ஏற்படுகிறது. பொதுவாக ரன்னிங்கில் இருக்கும் பொழுது ஸ்லிப் ஆகக்கூடிய பிளேட் பெல்ட் மூலம் லோடிங் செய்வதை ஏற்பாடு செய்ய வேண்டாம். டைரக்ட் டிரைவ்ஸ் அல்லது வி பெல்ட் டிரைவ் லோடாக அரேஞ்ச் செய்யவும். கொடுக்கப்பட்ட யுனிவர்சல் மோட்டார் ரேட்டிங்கின் படி ஐசிடிபி ஸ்விட்ச், கேபிள், பியூஸ் மற்றும் ஸ்டார்டரின் சரியான மதிப்பீட்டை தேர்ந்தெடுக்கவும். ஸ்டார்டர் கவரை திறந்து கனெக்ஷனை கண்டறிந்து ஓவர்லோடு ரிலேவை மோட்டார் கரண்ட் ரேட்டிங்க்கு செட் செய்யவும். ப்ராப்பர் ஃப்ரேம் எர்த் கனெக்ஷனுடன் சர்க்யூட் டயக்ராமின் படி மோட்டாரை கனெக்ட் செய்யவும். மோட்டாரை ஸ்டார்ட் செய்வதற்கு முன் கரெக்ட் லோட் அரேஞ்ச்மெண்ட்ஸை சரிபார்க்கவும். ஐசிடிபி ஸ்விட்சை ஆன் செய்து ஸ்டார்டரின் ஆன் பட்டனை அழுத்தவும். டிஓஆரை கவனித்து அதை கீழே ரெக்கார்ட் செய்யவும். ஒரு டேக்கோமீட்டரை கொண்டு ஸ்பீடை அளவிட்டு கீழே ரெக்கார்ட் செய்யவும். யூனிவர்சல் மோட்டாரின் ஸ்பீட் லோடை பொறுத்தது. டேக்கோமீட்டரின் ரேஞ்சை செட் செய்யும் போது முதலில் ஹை ரேஞ்சில் செட் செய்யவும். பின்னர் ரேஞ்சை ஒரு பொருத்தமான அளவிடக்கூடிய வேல்யூக்கு மாற்றவும். ஸ்டார்டரின் ஸ்டாப் பட்டன் மூலம் மோட்டாரை நிறுத்தவும். ஐசிடிபி ஸ்விட்சை ஆஃப் செய்து ஃபியூஸை அகற்றவும். ரொட்டேஷனின் டைரக்ஷனை மாற்ற பொதுவாக யுனிவர்சல் மோட்டாரின் டிஓஆர் மேனுஃபேக்சரரால் ஒரு திசையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது போன்ற சந்தர்ப்பங்களில் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனை மாற்றுவது ஹை ஸ்பார்க்கிங், அதிகரித்த ஹீட்டிங் மற்றும் மிஷினை ஃபெயிலியருக்கு வழிவகுக்கும். மோட்டாரின் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனை மாற்றுவது அவசியமானால் ஃபீல்ட் அல்லது ஆர்மேச்சர் டெர்மினலை மாற்றவும். காம்பன்சேட்டட் யூனிவர்சல் மோட்டாரின் ஆர்மேச்சர் டெர்மினலை மாற்றும் பொழுது காம்பன்சேட்டிங் வைண்டிங் டெர்மினலையும் மாற்றவும். மோட்டாரின் திசையை ரிவர்ஸ் செய்ய நீங்கள் ஃபீல்ட் வைண்டிங் அல்லது ஆர்மேச்சர் வைண்டிங்கின் கனெக்ஷனை ரிவர்ஸ் செய்ய வேண்டும். ஃபீல்டு வைண்டிங் கனெக்ஷனை ரிவர்ஸ் செய்வது பொதுவாக எளிதானது மற்றும் பாதுகாப்பானது. ஏதேனும் இரண்டு ஃபீல்டு வைண்டிங் டெர்மினல்ஸின் கனெக்ஷன்ஸை ஸ்வாப் செய்யவும். இப்பொழுது மோட்டாரை ஸ்விட்ச் ஆன் செய்து ஆர்பிஎம்மில் ரொட்டேஷன் மற்றும் ஸ்பீடின் திசையை கவனிக்கவும். மோட்டாரின் நேம் பிளேட் டீடைல்ஸை குறித்து கொண்டு டேபுலேஷனில் காட்டப்பட்டுள்ள கம்ப்ளைண்ட் கார்டில் ரெக்கார்ட் செய்யவும். மோட்டாரை விஷுவலாக இன்ஸ்பெக்ட் செய்து டேபுலேஷனில் டிஃபெக்டை ரெக்கார்ட் செய்யவும். கம்ப்ளைண்ட் கார்டை ரீட் செய்து ட்ரபிள் உள்ள பகுதியை கண்டறியவும். கண்டினியூட்டி, ஓப்பன் சர்க்யூட் மற்றும் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட் நடத்தி மற்றும் வேல்யூவை டேபுலேஷனில் ரெக்கார்ட் செய்யவும். ஹோக் உடன் எண்ட் பிளேட்டின் எக்ஸாக்ட் பொசிஷனை மார்க் செய்யவும். மெஷினை டிஸ்மேண்டில் செய்யவும். மோட்டாரின் இன்டர்னல் பார்ட்ஸை சுத்தம் செய்யவும். பின் வருபவற்றை சரிபார்க்கவும். காமுடேட்டர் செக்மெண்ட்டுக்கு இடையே உள்ள ஷார்ட்டிங்கை டெஸ்ட் செய்யவும். கார்பன் டெட்ராக்ளோரைட் மூலம் காமுடேட்டரை சுத்தம் செய்யவும். மைக்கா இன்சுலேஷனை சரிபார்க்கவும். காமுடேட்டர் சர்ஃபேஸுக்கு அப்பால் உயர்த்தப்பட்டிருந்தால் மைக்காவை அண்டர் கட் செய்யவும். காமுடேட்டர் சர்ஃபேஸை பிட்டிங்காக சரிபார்க்கவும். தேவைப்பட்டால் பிட்டிங்கை அகற்ற சாண்ட் பேப்பரை பயன்படுத்தவும். ரைசரில் ஓவர் ஹீட்டட் ஸ்பாட்டை சரிபார்த்து தேவைப்பட்டால் வயர்ஸை ரீசால்டர் செய்யவும். பிரஷஸின் நீளத்தை சரிபார்க்கவும். ஷார்ட்டாக இருந்தால் அவற்றை அதே கிரேடில் உள்ள சரியான அளவு பிரஷஸுடன் மாற்றவும்.
சரியான பீடிங் உள்ளதா என பிரஷை சரிபார்க்கவும். தேவைப்பட்டால் பிரஷை பீடிங் செய்யவும். புதிய பிரஷை இன்சர்ட் செய்து காமுடேட்டரை கிளாஸ் பேப்பர் கொண்டு சுற்றி பிரஷின் மீது லைட்டாக பிரஷர் கொடுத்து காமுடேட்டர் வளைவில் எண்டை ஷேப் செய்யவும். பிளே அல்லது டேமேஜுக்காக பேரிங்கை சரிபார்க்கவும். டேமேஜ் ஆன அல்லது டிஃபெக்டிவ் பேரிங்கை அதே ஸ்பெசிபிகேஷன் உடைய புதிய ஒன்றுடன் மாற்றவும். பழைய பேரிங்கை நன்றாக இருந்தால் பேரிங்கை சுத்தம் செய்து மேனுஃபேக்சரரால் அங்கீகரிக்கப்பட்ட கிரீசஸ் மூலம் பேரிங்கை ரீபேக் செய்யவும். பிரஷ் டென்ஷனை சரிபார்த்து தேவைப்பட்டால் அதை அட்ஜஸ்ட் செய்யவும். முந்தைய டெஸ்டை செய்து ரிசல்ட்டை டேபுலேஷனில் ரெக்கார்ட் செய்யவும். தற்போதைய டெஸ்ட் ரிசல்ட் முந்தையதை விட நன்றாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் ப்ராப்ளம் ஏரியாவை ஆராய்ந்து சரி செய்ய முயற்சிக்கவும். மோட்டார் ஸ்டார்ட் மற்றும் ஸ்விட்சின் எர்த் கனெக்ஷனை சரிபார்த்து தேவைப்பட்டால் அவற்றை சரி செய்யவும். பார்ஷியல் லோடுடன் மோட்டாரை ஸ்டார்ட் செய்து அதன் பெர்ஃபார்மன்ஸை சரிபார்க்கவும். மோட்டார் டெம்பரேச்சரில் தேவையற்ற நாய்ஸ் மற்றும் வைப்ரேஷன்ஸ் உள்ளதா என சரிபார்க்கவும். தேவைப்பட்டால் ட்ரபிள்ஷூட் சார்ட்டில் தொடர்ந்து டிஃபெக்டை சரிபார்க்கவும். யூனிவர்சல் மோட்டாரை எவ்வாறு கனெக்ட், ஸ்டார்ட், ரன் செய்வது மற்றும் ரொட்டேஷன் டைரக்ஷனை ரிவர்ஸ் செய்வது மற்றும் யூனிவர்சல் மோட்டாரின் மெயின்டெனன்ஸ் சர்வீஸை செய்வது என்பது குறித்த பயிற்சி இத்துடன் முடிவடைகிறது. இப்பொழுது உங்களால் பின்வருபவற்றை செய்ய முடியும் என்று நம்புகிறேன். DOL ஸ்டார்டர் மூலம் யூனிவர்சல் மோட்டாரை சப்ளையுடன் கனெக்ட் செய்து மோட்டாரை ஸ்டார்ட் செய்தல், ரொட்டேஷனின் டைரக்ஷனை ரிவர்ஸ் செய்தல், நேம் பிளேட் டீடைல்ஸை படித்து விளக்குதல், கண்டிஷனை இன்ஸ்பெக்ட் செய்து உறுதிப்படுத்துதல், டிஸ்மேண்டில் செய்து டெஸ்ட் செய்து ஃபால்ட்டை சரி செய்தல். நன்றி. அடுத்த பயிற்சியில் சந்திப்போம்.